நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மொய் கவர் டிசைனிங் பற்றி நாம் பார்க்க போகிறோம். மொய் கவர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் அந்த மொய் செய்கிறதுக்கு கவர் வந்து அடிக்கடி கடையில் வாங்கி எழுத வேண்டியிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் பிரிண்ட் பண்ணி வந்து வீட்டில் வச்சுப்பாங்க. சரிங்களா? இதுலேயுமே சிங்கிள் கலர் மல்டி கலர் அப்படின்னு இருக்குது. மல்டி கலர் அப்படின்னா நம்ம வந்து நம்ம படங்கள் கட்சி கலரு அவங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி டிசைனிங் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலர் அப்படிங்கிறது நார்மலாக இந்த ப்ளூ மெஜெண்டா ரெட்டு இந்த மாதிரி வரக்கூடிய சிங்கிள் கலரில் பிரிண்டிங் வந்து வரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் கலர் பிரிண்டிங் தான் பார்க்க போகிறோம். மல்டி கலர் அப்படிங்கிறது அதுவுமே பார்த்திங்கன்னா மிஷின் தான் ஒட்டும் கட் பண்ணி, அதனால் அதுக்கான அளவுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கான அளவுகள் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் கவர் டிசைனை பேஜ் மேக்கரில் எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நான் இதில் வச்சுருக்கேன், அதை வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கவர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ராயல் ப்ளூ, அடுத்து ஜியான் கலர் இருக்குது, மெஜெண்டா, ரெட்டு, க்ரீனு, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பிக்சர் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னாலே இந்த ராயல் ப்ளூவில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படமும் கிளியராக தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கணும். பேஜ் மேக்கர் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது புதுசாக ஒரு பேஜை கிரியேட் பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவரை டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைல் போயிட்டு இதில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூ அப்படிங்கிறது வந்ததும் பேஜ் சைஸில் என்ன பண்ணுங்கள், லீகல் அப்படின்னு வைங்க. லெட்டர் அப்படின்னு இருக்கும், அது லீகல் வைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டால் வைட் அப்படின்னு இருக்கா, இதில் வைடு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வைடு ஆங்கிளில் தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? வைடுனா ஒன்றும் இல்லை, இப்படி அகலமாக பண்ணுறது. டால் அப்படின்னா என்ன, இப்படி உயரமாக பண்ணுறது. இதுதான் உங்களுக்கு வித்தியாசம். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல இந்த டிக்கை எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டுட்டு நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒரு பேஜ் தான் நமக்கு வேணும். இந்த லெஃப்ட்டு 0 கொடுத்துக்கிறோம். ரைட் சைடு அதாவது நமக்கு ரைட் சைடில் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம விபூதி கவர்லேயே பார்த்தோம் பார்த்தீங்களா, பாலிமர் ஷீட்டுக்கு நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மிஷினில் வந்து அந்த ஷீட்டை மாட்டுறதுக்கு இடம் வேணும், அதுக்காக. ஓகேயா? 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு பாக்கி எல்லா பக்கமும் 0 கொடுத்துக்கலாம். ரெசல்யூஷன் 300 போதும். இப்போ ஓகேன்னு கொடுத்துக்கிறோம். நமக்கு கோடு இந்த பக்கம் வந்துடும். விபூதி கவர் டிசைனில் டாப்பில் இருக்கும் கோடு இப்போ ரைட் சைடு கொடுத்துறதுனால இந்த பக்கம் வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் நம்ம போடுறோம். அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அளக்கிறதுக்கு என்கிட்ட கவர் இல்லை. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0.5 இன்ச்சஸ்ஸு உள் சைடு வச்சு தான் நான் வந்து இந்த டிசைனே பண்ண போகிறேன். கவரோட சைஸ் என்னென்னா 6க்கு 4. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், 6ங்கிறதுல 0.5 கட் பண்ணால் 5.5ன்னு வரும். ஓகேயா? அதே போல் 4ல் வந்து 0.5 கட் பண்ணால் 3.5ன்னு வரும். சரிங்களா? அந்த கவர் அளக்கிறதும் நீங்கள் நம்ம விபூதி கவர் அளந்தோம் பார்த்தீங்களா ஸ்கேல் வச்சு, அதே போல் தான் இதையும் நீங்கள் அளக்கணும். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம். இப்போ பாக்ஸ் நம்ம வரைஞ்சாச்சா, அளவு நம்ம வந்து கீழே கிளிக் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல வித்து ஹைட்டுன்னு இருக்கா, இதில் போயிட்டு வித்து வந்து ஒரு 5.5, ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 வரும். 4ல் 0.5 கழிச்சா. ஓகேயா? இப்போ நமக்கு தேவையான ஒரு சின்ன பாக்ஸ் டிசைனிங் வந்துடுச்சு. இந்த பாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த கோடு பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பேஜை வந்து ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். இதை என்ன பண்ணுங்கன்னா இந்த பாக்ஸை கொஞ்சம் நீங்கள் சென்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த அவுட்ரு பாக்ஸுக்கு சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோட்டில் வந்து நம்ம ஒட்டி இருக்க மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு விஷயமா இந்த பாக்ஸுக்கு தேவையான பார்டர் வந்து நம்ம மாற்றணும். பாக்ஸை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டாப்பில் எலமெண்ட் போயிட்டு ஸ்டோக் இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டபுள் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணி நமக்கு வெளியில் ஒரு திக்கான ஒரு கோடும் உள்ள ஒரு சிங்கிள் கோடும் நமக்கு வரும். சரிங்களா? கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு கோடு. ஓகே, இப்போ இந்த டிசைனிங்கை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோலம் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இது நம்ம எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நான் பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு டூல் எடுக்கிறேன். டெக்ஸ்ட்டு டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு கிளிக் பண்ணக்கூடாது, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு விழும். ஓகேயா? இப்போது ஒரு எழுத்து கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டு டைப் அடிக்கிறேன். அதாவது அதில் என்ன ஃபாண்ட் இருக்கோ அதுக்கு தான் டெக்ஸ்ட்டு வரும். சரிங்களா?
கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் என்னன்னா விக்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த விக்டிங் ஃபாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 3 ஃபாண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு கோலம் சிம்பிள் வச்சுருக்கேன். நான் இதில் வந்து ஒரு கோலம் போட்ட சிம்பிள் வச்சுருக்கேன். இந்த சிம்பிளை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு வேறு சிம்பிள் பயன்படுத்தலாம். இப்போ நான் விக்டிங் ஃபாண்ட் வந்து 2 வச்சுருக்கேன். 2 வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு எழுத்தாக கிளிக் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு சிம்பிள்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். விழுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தேவையான ஒரு சிம்பிளை வந்து நான் வந்து இதில் செலக்ட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு சிம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஏவை நான் அழுத்தி பிடிக்கிறேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக டெக்ஸ்ட் விழுந்துடும். சரிங்களா? பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கீழே எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் டெக்ஸ்ட் வெளியில் போகுது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோடை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சிட்டோம்னா அது கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி கட் ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். Ctrl+C Ctrl+V காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே கீழே கொண்டு வரோம். இதில் ஃபிட் டு ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு ரைட் கிளிக்கை 2 தடவை கொடுங்க, ஃபிட் டு ஸ்க்ரீன் வரும். இப்போ ஜூம் பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோல் பட்டன் இருக்கு பாருங்க, அதை அழுத்திட்டு ரைட் கிளிக்கை ஒரு தடவை கொடுத்தாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் டு ஸ்க்ரீனுக்கு வந்துடும். சரிங்களா? ஃபோட்டோஷாப்பு 7ல் இருக்க மாதிரிக்கு இதில் ஷார்ட்கட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலேயும் கீழேயும் நம்ம வச்சாச்சு. ஓகே, அடுத்து சைடில் நம்ம வைக்கணும். திரும்ப Ctrl+C Ctrl+V இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த வெர்டிகலில் வைக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல ரொட்டேட் சிம்பிள் போட்டிருக்கோம். 90 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரொட்டேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இதை வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்கேல் அப்படியே வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஸ்கேலு கம்மி பண்ணியும் என்ன ஆகுதுன்னா இது வந்து அப்படியே பற்றி நம்ம சுருக்கி வச்ச மணிக்கு ஆகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணியும் நார்மலாக நமக்கு மாறிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பார்டர் வைக்கிறது தான் கொஞ்சம் நீங்கள் வந்து சிரமப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஈஸியாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டு எல்லாமே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நமக்கு தேவையான நல்லா வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். Ctrl+C Ctrl+V அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. ஓகேயா? இப்போ நமக்கு தேவையான அந்த டிசைன் வந்து ரெடி. பாருங்கள், கரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், வச்சுட்டோம். இப்போது இதுக்கு உள்ள ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். இதான் ரெக்டாங்குலர், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா டூலு, அதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்குலர் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ரெக்டாங்குலர் நம்ம போட்டாச்சு. இந்த ரெக்டாங்குலர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெக்டாங்குலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். அதுக்கு எலமெண்ட் போயிட்டு ஸ்டோக்கில் நீங்கள் இந்த இடத்துல சைஸ் இருக்கும் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதில் இருக்க சைஸ் இல்லாமல் நீங்களாக ஒரு சைஸ் கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டமில் போயிட்டு நீங்கள் கொடுங்க. இப்போ நான் ஒரு 3 கொடுத்துக்கிறேன், 3 பாயிண்ட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு தேவையான அவுட்ரு பார்டர் எல்லாம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம டைப்பிங் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வாழ்க வளமுடன், அதாவது முதல்ல வந்து கடவுள் துணையை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம கடவுள் துணை ஃபஸ்ட்டு டைப் அடிச்சுக்கலாம். தமிழ் டைப்பிங் இப்போ நம்ம பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்துகிறது அழகி சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்துகிறேன். நம்ம சேனலில் அழகி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது பழைய ஃபோட்டோஷாப்பில் இருந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப் வரைக்கும் சுலபமாக டைப் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். ஃபாண்ட் நான் வந்து ஒரு எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா? எஸ்ஆரில் 2ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைப் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாமி துணையை டைப் அடித்தாச்சு. ஸ்ரீ கைக்குண்டார் சாஸ்தா துணை அப்படின்னு இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாப்பில் வச்சுக்கலாம். இதை சென்டர் வைக்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைட்லேருந்து அப்படியே ஒரு லைன் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டில் ஒரு சின்னதாக வளைவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஃபிட் பண்ணிக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடுத்த ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக அடிக்க போகிறோம். அதுக்கு ஃபாண்ட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போல்டான ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஆரில் 1ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா வாழ்க வளமுடன். சரிங்களா? நம்ம கவரில் எல்லாம் நிறைய பேர் கவர் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, கவரில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். வச்சுட்டு கடைசியில் ஒரு 3 டாட்டு, ஃபஸ்ட்டில் ஒரு 3 டாட்டு வச்சுக்கிறோம். சைஸு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஓகே. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதையுமே சென்டர் கொண்டு வந்துக்கிறோம். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இழுத்துட்டு போனீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் கணக்கு வராது. இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோடை வந்து டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சென்டர் லைன் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் வச்சுட்டேன். இதுக்கு ஒரு அவுட்ரு பாக்ஸ் போட்டுடலாம். பாக்ஸை ஒரு டபுள் கிளிக் பண்ணுறோம். இந்த கார்னர் வந்து வளைஞ்ச மானி எனக்கு வேணும். அதனால் இந்த மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறோம். இப்போ அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அழகாக நமக்கு வளைஞ்சு போயிருக்கும். இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டர் வச்சுக்கலாம். இது வந்து டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பிரிண்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு இதிலே காட்டுற மாதிரிங்க. இந்த வாழ்க வளமுடங்கிறது ஒயிட்டில் இருக்குது, இந்த பாக்ஸ் டார்க்காக இருக்கா, அதை இப்போ நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எலமெண்ட் தான். எலமெண்ட் போயிட்டு ஃபில்லுன்னு இருக்கா, அதை வந்து சாலிட் அப்படின்னு மாற்றிடுங்க. சாலிட் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா உங்களுக்கு தனித்தனியாக மார்க் ஆகும். இந்த கோடு வந்தால் டெக்ஸ்ட்டு கிளிக்கில் இருக்குன்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓபிக்கு எடுத்து 2ஆம் ப்ராக்கெட்டு. ஃபோட்டோஷாப்பில் லேயரை டாப்பில் கொண்டு வருவோம்னா அந்த ஆப்ஷன். ஓகேயா? இப்போது டெக்ஸ்ட் டூல் எடுங்க. இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு க்ளீனாக இதில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேயா? இப்போ அடுத்து கீழே டெக்ஸ்ட் நம்ம டைப் அடிக்க போகிறோம். திரும்ப டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம டைப் அடிக்க போகிறோம். திரும்ப ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்க ஃபாண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப்பிங் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ண போகிறோம். சா முருகன். சரிங்களா? நம்ம பேர் டைப் அடிக்கலாம். கஸ்டமர் என்ன பேர் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரம், தேங்காய் வியாபாரம், ஒரு ஸ்பேஸ் விட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், இப்போ ஊர் பேர் போட்டு பின்கோடு போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல் நம்பர். ஓகேயா? இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ இதை கொஞ்சம் சைஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். சைஸை பெருசு பண்ணிவிட்டு இந்த முருகன் அப்படிங்கிற நேமை மட்டும் போல்டாக மாற்றிடணும். ஒரு 8ஆம் நம்பர் ஃபாண்ட். ஓகே, அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாக்கி எல்லாமே எனக்கு ஓகே. இப்போ நமக்கு தேவையான பேர் வச்சாச்சு. இதில் ஒரு சிம்பிள் டிசைன் வைக்கணும். அதுக்கு ஃபோட்டோஷாப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் டிசைன் நீங்கள் போட்டிங்கன்னா நெட்டில் நிறைய வரும். இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வரும். இதில் இருக்கிறத நீங்கள் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஏதாவது ஒரு டிசைனை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ரெக்டாங்குலர் மார்க்கெட்டிங் போட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளேட் எடுத்துக்கோங்க. இது ஜேபிஇஜி இமேஜாக தான் இருக்குது. இதை அங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட் பட்டன் இருக்கா, அதை அழுத்தி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, சுருக்கி அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் சுருக்கிட்டேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேயா? நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான ஒரு சின்ன டிசைன் தான். உங்களுக்கு இதில் வந்து சாமி படங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் ஒரு ரவுண்டு, இந்த பக்கம் ஒரு ரவுண்டு போட்டு கூட சாமி படங்களை மேலே வச்சுக்கலாம். நமக்கு இதில் சாமி படம் இப்போதைக்கு வேணாம். இப்போ கஸ்டமருடைய பிக்சர் இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் இந்த பாக்ஸில் சைடு வந்து கார்னர் வந்து வளைவாக இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிக்சரை கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். சரி, பிக்சர் எப்படி கொண்டு வரது அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இருந்தால் கொண்டு வரணும். ஆல்ரெடி இதில் பிக்சர் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல் விஷயம், இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஓகேங்களா? அது போக இந்த வீடியோட எண்டிங்கில் ஒரு போனஸ் டிப்ஸ் ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். எண்டிங்கில் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி கிராப் டூல் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் வந்து பாஸ்போர்ட் சைஸுக்கு கிராப் டூல் வச்சுருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் அளவு வச்சு கிராப் பண்ணி பார்க்குறேன். ஒரு பாக்ஸில் வச்சா அந்த படம் எவ்வளோ வரணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரலாம். பட் இவங்க ஷர்ட்டில் வந்து பட்டனை கழட்டி போட்டிருக்கிறதுனால நமக்கு இது இப்படியே வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த படத்தில் சின்ன வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்து இந்த படத்தை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி, ஒரு கண்ட்ரோல் என் கொடுத்து என்டர் கொடுங்க. அதே அளவு ஒரு அளவு கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் வி கொடுங்க, படம் இங்கே வந்துடும். சரிங்களா? வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த படத்தை இந்த ஷர்ட்டை கட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு. உங்களுக்கு ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துலலாம் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளேட்டு ஷர்ட்டை கட் பண்ணிட்டேன்னா. ஸோ
அதே போல் இந்த பக்கம் ஷர்ட்டை நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதே சேம் கான்செப்ட். கொஞ்சம் மேலே இந்த காலர் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கட் பண்ணியாச்சு. லேயர் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டேன். இப்போ கண்ட்ரோல் டி போடுங்க, குச்சி டி. கண்ட்ரோல் டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகும். டாப்பில் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வலை சிம்பிள் இருக்கும். 7.0 இருக்காது, C3 இருந்து இருக்கும். சரியா? இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷர்ட்டை வந்து கொஞ்சம் உள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். அதே போல் அடுத்து இந்த ஷர்ட்டையும் அந்த வலை சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஷர்ட் வந்து பட்டன் வந்து போட்டிருக்க மாதிரியே நமக்கு வந்துடும். இப்போ ஒரிஜினலாக பாருங்கள், நமக்கு வந்து கட் பண்ணி வச்ச மாதிரியே தெரியலைங்களா? ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சா? இப்போ இந்த லேயர்லாம் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் யூ கொடுத்து படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி தான் அங்கே எடுத்துகிட்டு போகணும். சரியா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்தா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். கலர் நீங்கள் பண்ணணும்னா லைட்டாக உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ எனக்கு தேவையான ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இது வந்து ஒயிட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நாம் பிரிண்ட் அடிக்கிறது ஒயிட் பேப்பரில் தான் பிரிண்ட் அடிக்க போகிறோம். ஷர்ட்டு தெரியணும்னா ட்ராப் ஷேடோ நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே டபுள் கிளிக் பண்ணுறோம், லேயர் ஸ்டைல் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ட்ராப் ஷேடோவை கிளிக் பண்ணுறோம். ட்ராப் ஷேடோ மைல்டாக லைட்டாக ஷேட் தெரிகிறதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க. எனக்கு இது ஓகே. சரிங்களா? இப்போது இந்த படத்தை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து பேஜ் மேக்கருக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேயா? இப்போ பேஜ் மேக்கரில் இருக்கோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை மாஸ்க் பண்ணணும். மாஸ்கிங் பண்ணதுன்னா என்னென்னா, இந்த கட்டத்துக்குள்ளே இந்த படத்தை வைக்கணும். ஓகேயா? படத்தை இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு படத்தை ஒரு கிளிக்கு, ஷிஃப்ட் அழுத்தி இந்த பாக்ஸ் ஒரு கிளிக்கு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எலமெண்ட் போயிட்டு இதில் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள், கரெக்டாக படம் உள்ள போயிடும். இப்போ அவுட்டரில் வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு படத்தை மட்டும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு இந்த பாக்ஸில் வந்து உட்காந்துரும். இப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுருக்கி விரித்து வைக்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், கட்டத்துக்குள்ளே வைக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது போக நம்ம இந்த ஷர்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. சரியா? இப்போது நமக்கு தேவையான அந்த கவர் டிசைனிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் எடிட்டிங் ஃபோல்டரில் நான் என்ன பண்ணுறேன், 6x4 கவர், 6x4 கவர் டிசைன் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான கவர் டிசைனிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவுட்டரில் போட்டிருக்க இந்த டிசைன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அந்த ஃபாண்டில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. எந்த சிம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சிம்பிள்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் நமக்கு தேவையான அந்த கவர் டிசைனிங் முடிஞ்சிச்சு சிம்பிளாக. இதுலேயுமே நீங்கள் ஒரு பறவையோட படம் வந்து ஆட் பண்ணணும், இல்லை ஒரு சின்ன பூங்கொத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். எனக்கு இது ஓகே. சரிங்களா? இவ்வளோ தான். இப்போது போனஸ் டிப்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோமா, அது என்னன்னு பார்க்கலாமா? அது ஃபோட்டோஷாப்பில் நான் சொல்லிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் போட்டு என்டர் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபாண்டு பற்றி நம்ம இப்போ நிறைய ரீசெண்டாக வீடியோ போட்டுருந்தோமா, அதாவது நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் டைரெக்டாக டைப்பிங் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அழகிய எக்ஸிட் பண்ணிடுறேன். தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லை என்கிட்ட. இப்போ இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மெகா டைப்ரைட்டர் 001 அப்படின்னு இருக்கும். அதாவது TWன்னா டைப்ரைட்டர் அப்படின்னு அர்த்தம். டைப்ரைட்டர்னா கீமன் மெத்தடு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைப் அடிக்கிறேன். ஓகேங்களா? முருகன். சரி சார், டைப் ஆகுது. இந்த ஃபாண்ட் தான் நீங்கள் கொடுத்தீங்க. இந்த ஃபாண்டில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதாவது 2-3 ஃபாண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு ஃபாண்ட்லேயே ஒவ்வொரு விதமான ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த ஃபாண்டில் என்ன அட்வான்ஸான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஃபாண்டில் 6 ஸ்டைல் நீங்கள் மாற்ற முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்ம இப்போ இந்த கவர் டிசைனிங்கில் பாருங்கள், மேலே ஒரு ஃபாண்டை பயன்படுத்தியிருக்கோம், அடுத்து ஒரு ஃபாண்டை பயன்படுத்தியிருக்கோம், அடுத்து இங்கே ஒரு ஃபாண்டு, இங்கே ஒரு ஃபாண்டு, இப்படி ஃபாண்டை வேறு ஃபாண்டை பயன்படுத்தியிருக்கோமா ஸ்டைலு. அதே போல் இந்த ஒரு ஃபாண்டை டைப் அடிச்சுட்டு ஸ்டைல் மட்டும் நீங்கள் மாற்றிக்க முடியும். எப்படி ஸ்டைல் மாற்றுறதுன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா டைப் ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல் 1 அப்படின்னு இருக்கும். இப்போது நார்மலாக ஸ்டைல் 1ல் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஸ்டைல் 2 நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டைல் 2 கொடுக்கையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, பழைய லெட்டர், அதாவது உங்களுக்கு இந்த நை லைங்கிறது பழசு வேணும்னா நீங்கள் பழசு அடிச்சுக்கலாம். ஓகேயா? அடுத்து பாருங்கள், 3 கொடுக்குறேன். 3 கொடுக்கையும் எனக்கு டோட்டலாக ஃபாண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். 3ஆம் நம்பர் கொடுக்கையும் எனக்கு ஃபாண்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபாண்டு வந்து போல்டான ஒரு ஃபாண்டுக்கு மாறிடுச்சு. அடுத்து பாருங்கள், ஒரே ஃபாண்டு தான் வச்சுருக்கேன் நான், ஒரு ஃபாண்ட்லே ஸ்டைல் மட்டும் மாத்திரம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், அடுத்து 4ஆம் நம்பர் ஃபாண்டை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அடுத்தடுத்த ஃபாண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த டிக்கை மட்டும் எடுத்து விட்டால் போதும். 4ஆம் நம்பர் ஃபாண்டில் பாருங்கள், 4வது ஸ்டைலில் பாருங்கள்,
நம்மளுக்கு ஒரு ஸ்டைலான ஒரு ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அடுத்து பாருங்க. அடுத்து திரும்ப வந்து ஸ்டைல் மாத்துறேன். இந்த இடத்துல ஸ்டைல் மட்டும் மாற்றினாலே போதும். அதாவது நீங்கள் டைப்பிங் முடிச்சுட்டு கூட இந்த வேலைகளை பார்க்கலாம். டைப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டைல்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இது ஒரு நார்மலான ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, 6ஆம் நம்பர் ஸ்டைல், 7ன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இது ஒரு விதமான போல்டான ஃபாண்ட். இது ரொம்ப போல்டாக இருக்குது, இது அதை விட கொஞ்சம் போல்டு கம்மியாக இருக்குது. இன்னொரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 7ல் ஒரு ஸ்டைல் இருக்குது, அதையும் நம்ம என்னென்னு செக் பண்ணிக்கலாம். 7ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான ஒரு ஃபாண்ட். ஒரு ஃபாண்ட்லேயே உங்களுக்கு இத்தனை விதமான ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6. நார்மலாக இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு 6 ஸ்டைல் இருக்குது. இப்போ இந்த ஸ்டைலிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனு 20 இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஃபாண்டில் 20 ஸ்டைலை பயன்படுத்த முடியும். அப்போ நாம் வந்து 20 ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண தேவையே இல்லை. ஓகேங்களா, 5 ஃபாண்ட் இருந்தால் போதும், 100 ஸ்டைலை நம்மளால் பயன்படுத்த முடியும். 5 ஃபாண்டில் 100 ஸ்டைலை நம்மளால் பயன்படுத்த முடியும். சரிங்களா, ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா, இந்த ஃபாண்டுமே பார்த்தீங்கன்னா சார் தான் நமக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு வந்து சாதாரணமாக தெரியும் இந்த ஃபாண்ட் வந்து டேரெக்டாக டைப் படிக்கலாம், இதில் ஒரு 4 ஸ்டைல் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் டைம் பார்த்தீங்கன்னா ஆகும். சரிங்களா, நம்ம சேனலுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டைப்பிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், தமிழ் டைப்பிங் அப்படின்னு வாட்ஸ்அப்பில். சரிங்களா, வாட்ஸ்அப்பில் தமிழ் டைப்பிங்கில் பிரச்சனை என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறவங்களுக்கும் சார் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால நம்ம சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,